நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு லைட் கலரில் ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி உள்ள பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன பெயிண்ட்டு, எப்படி யூஸ் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன், சொல்கிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அவுட்டரில் ஒயிட் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் டேம் ஷீட் 5 இயர்ஸ் வாரண்டி உள்ள வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் வந்து ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணோம். இதில் 20 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். நாங்களும் அந்த மாதிரி தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடிச்சோம். அதுக்கடுத்து டாப் கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்லேயே அஃபாக்ஸ் அல்டிமா ப்ராடக்ட் டாப் கோட் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பெயிண்ட்டு 10 இயர்ஸ் டியூரபிலிட்டி வாரண்ட்டி கொடுக்குறாங்க, 6 இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஒயிட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஸ்டைனர், கம்ப்யூட்டர் ஸ்டைனர் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த பெயிண்டில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 400 ml சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டருக்கு ஒரு 8 லிட்டர் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 சில்லரை வந்து எம்ஆர்எஃப் ரேட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஒயிட்டு, சீலிங் ஒயிட் அது இன்னும் வேறு லெவலாக இருக்கும், பியூர் ஒயிட்டு. இது வந்து பேஸ் ஒயிட் எதுக்கு வாங்கிட்டு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நானே கலர் வந்து மிக்ஸ் பண்ணி நான் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டப்பாவில் 100 ml 50 ml அது மாதிரி தான் வாங்கக்கூடாது. கம்ப்யூட்டர் ஸ்டைனர், அதாவது பார்த்தீங்கன்னா 1 லிட்டராக வரும், கலரட்டு ஸ்டைனர்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணால் தான் கலர் வந்து மங்காமல் வெளுக்காமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு நீடித்து இருக்கும் கலரு. இந்த 50 ml 100 ml 200 ml இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் கொடுப்பாங்க யூனிவர்சல் ஸ்டைனர்னு சொல்லிட்டு, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சோம்னா கலர் வந்து வெளுத்து போயிடும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டைனர் கேட்டு வாங்கிட்டு வரலாம் கடையில், அல்லது வந்து பாருங்கள் கலரண்ட் ஸ்டைனர் கேட்டு 1 லிட்டராக கொடுப்பாங்க, நீங்கள் அதை கேட்டு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்டைனர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேஸ் ஒயிட்டில் வந்து 3 விதமான கலராக மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெளிவேஷனில் இந்த பேஸ் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைனர் லைட்டாக கொஞ்சம் டார்க்கு பண்ணி டச்சர் பட்டி மாதிரி பட்டியிலே போட்டு கலர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இந்த பீம் மாதிரி வரது எல்லாத்துக்குமே அது பார்த்தா பியூர் ஒயிட்டாகவே கொடுத்துட்டோம் இந்த பேஸ் ஒயிட்லேயே. அதுக்கடுத்து அவுட்டர்லாம் வந்து பார்த்தோன்னா இதே கிரே கலரே கொஞ்சம் லைட் கிரே கலராக கொடுத்துட்டு, அதுக்கடுத்து இந்த சஜ்ஜாவோட பார்டர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டார்க் கிரேவாக கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு கலர் வாங்கியது 3 கலராக யூஸ் பண்ணியிருக்கோம். அதிலே ஒயிட்டாக ஒன்று, மொத்தம் 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங் அவுட்டரில். வாங்கிட்டு வந்தது ஏஷியன் பெயிண்டில் டாப் கூட யூஸ் பண்ணக்கூடிய அஃபாக்ஸ் அல்டிமா ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், 20 லிட்ரு ஒயிட்டாக. அந்த ஒயிட்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு டார்க்கு அந்த கலர் ஸ்டைனர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு, பிளாக் ஸ்டைனர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு, அவுட்டரில் வந்து பார்த்தோன்னா அதே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைனர் போட்டு ஒரு 3 விதமான கலராக யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு லைட் கலர் தான், இது லைட் கிரே கலரு. இந்த சஜ்ஜாவோட நெத்திக்கு கூட பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கொடுத்துருக்கும். எந்த அளவுக்கு மேட்சாக செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டாக அப்படியே கலர் இருந்துகிட்டே இருக்கும். 10 இயர்ஸ் வாரண்டி உள்ள ஒரு சூப்பரான பெயிண்ட்டு. ராயல் லுக்காக வர மாதிரி வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான கலராக கேட்டதால் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்து 10 வருஷம் வாரண்டி உள்ள பெயிண்ட்ன்றதால நம்ம டார்க்காக கலர் மிக்ஸ் பண்ணி அடித்தாலும் கலர் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தோன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாரண்டி கொடுக்குறாங்க. வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர் கொடுக்குறாங்க இந்த ஏஷியன் பெயிண்டில் வர்ற அல்டிமா ப்ராடக்ட்டில். விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் ப்ரோ கொடுத்துருக்கோம், நல்லாவே இந்த கிரே கலருக்கு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த அவுட்டரில் வர இந்த டோருக்கும் வந்து சாட்டின் ப்ரௌன் கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் விட்டு பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். கலர் வந்து நம்ம லைட் கலர் தான் போட்டிருக்கோம், நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக இருக்குது கிரே கலரில். அதே மாதிரி இந்த நெத்திக்கு வந்து பார்த்தா டார்க் கிரே கொடுத்துக்கிறது நல்லா மேட்ச் ஆகுது. கலர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டு. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.